வணக்கம் உறவுகளே, வெல்கம் பேக் டு ஸ்டார்டெக் 360. ரொம்ப நாளாக வீடியோ போடலை, ஏன்னா ஒரு பர்சனல் வேலைன்றதுனால கொஞ்சம் போட முடியாமல் ஆயிடுச்சு. பட் இருந்தாலும் இன்றைக்கி திரும்ப ஸ்டார்ட் பண்ணுறோம். இப்போ நம்ம ஊரில் கடந்த சில மாதங்களாக எல்லாருக்கும் ஒரு கேள்விக்குறியாக இருந்துக்கிட்டு இருந்த அந்த டிவி டார் டிவி அப்படின்ற டிவி. அது வாங்கலாமா வேணாமா, அது ஏமாற்றிட்டாங்களா, ஸ்கேமா, நிறைய யூடியூபர்ஸ் நிறையா பேர் அதை பற்றி பேசிட்டாங்க. ஸோ அதை பற்றி நம்ம பெருசாக ஒன்றும் பேசுகிறதுக்கு இப்போ நம்ம வரல. பட் அந்த டிவியை வாங்கிட்டீங்க, எனக்கு என்னென்னா இப்போ வாங்கினவங்க யூஸ் பண்ணுறாங்க. யார் யாரெல்லாம் யூஸ் பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஓடிடி சேனல் அதிகமாக பார்க்குறவங்க அவங்க வாங்கியிருக்கவங்களுக்கு அது யூஸ் ஆகும். ஏன் அப்படின்னா அவங்கக்கிட்ட இன்டர்நெட் கனெக்ஷன் இருக்கும். ஸோ அதில் அவங்க பார்க்குறதுக்கு, சப்ஸ்கிரைப் பண்ணி பார்க்குறதுக்கு அவங்களுக்கு யூஸ்ஃபுல்லான டிவி தான். பட் மற்ற சாதாரண மக்கள் விலை கம்மியாக இருக்குது அப்படின்னு சொல்லி நிறையா பேர் வாங்கியிருக்காங்க. ஸோ அவங்களுக்குலாம் இது யூஸ் ஆகுமா அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா யூஸ் ஆகலை. ஏன் அப்படின்னா இந்த மாதிரி டிவியை ஆன் பண்ணீங்க அப்படின்னா இந்த மாதிரி உங்களுக்கு டோன்ட் மிஸ் அவுட் ஆன் த என்டர்டைன்மெண்ட் யூ லவ் அப்படின்னு சொல்லி வந்துடும். ஏன் அப்படின்னா உங்களை சப்ஸ்கிரைப் பண்ண சொல்லி கேட்டுகிட்டே இருக்கும். இது ஸோ சப்ஸ்கிரைப் பண்ணாமல் நீங்கள் இதை நார்மல் டிவியாக கூட நீங்கள் யூஸ் பண்ண முடியாது. அதிகபட்சமாக இதில் என்ன பண்ணலாம்னா பென்ட்ரைவ் மட்டும் போட்டு நீங்கள் படம் பார்த்துக்கலாம். ஸோ இதை இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா அவங்களுக்கு நார்மலாக டிவி மட்டும் தான் யூஸ் பண்ண போகிறாங்க. ஒரு மொபைலில் இருக்க நெட்டை கனெக்ட் பண்ணி மட்டும்தான் நான் ஒரு கொஞ்சம் நேரம் யூடியூப் பார்ப்பேன், இல்லை ஒரு ஸ்க்ரீன் மிரர் யூஸ் பண்ணுவேன் அப்படின்றவங்களுக்கு இதுக்கு நார்மலாக நம்ம மதர் போர்டு சேஞ்ச் பண்ணிக்கலாம். இந்த மதர் போர்டு இதுதான், இதுக்கு உண்டான 4K மதர் போர்டு. இந்த போர்டு ரொம்ப கம்மி விலையிலையும் இருக்குது, கொஞ்சம் ஓரளவுக்கு ரீசனபிளாக ரேட்டு கூடவும் இருக்குது. உங்களோட பட்ஜெட்டுக்கு ஏற்றாப்புல மினிமம் 3500 6500 வரைக்கும் இந்த போர்டோட ரேட்டு கிடைக்குது இதுக்கு ஸோ இதில் உங்களுக்கு கன்வீனியன்ஸாக என்ன தேவையோ தேவையானதை வாங்கி நீங்கள் மாற்றிக்கோங்க. இதோட இன்டர்ஃபேஸ் யூனிட் எல்லாமே அதில் இருக்கிறதும் இதுவும் சேமாக தான் இருக்கும். இப்போ நான் இதில் உங்களுக்கு நான் இந்த பழைய அந்த டார் டிவியில் இருக்க வீடியோவையும் உங்களுக்கு ஆன் பண்ணி காமிக்கிறேன். அதோட குவாலிட்டி எப்படின்றத பென்ட்ரைவில் பாருங்கள். அதே சேம் இந்த போர்டு மாற்றினதுக்கப்புறம் இதில் உள்ள வீடியோவையும் உங்களுக்கு அதே சேம் வீடியோவை போட்டு காமிக்கிறேன். ரெண்டுக்கும் உள்ள டிஃப்ரெண்ட் என்னன்றதை பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும். பட் போர்டு மாற்றலாமா வேண்டாமா அப்படின்றத நீங்களே வீடியோ பார்த்துட்டு எங்களுக்கு சொல்லுங்கள். வாங்க வீடியோ பார்ப்போம். இப்போ வாங்க நம்ம ஒரு பென்ட்ரைவ் எடுத்து இதுக்கு ஒரு டெமோ வீடியோ காமிக்கிறேன். டார் டிவியோட ஒரிஜினல் போர்டில் அதோட வீடியோ கிளாரிட்டி என்ன அப்படின்றது பென்ற மாதிரி கேட்கும். இதில் ஓகே கொடுத்தீங்கன்னா பென்ட்ரைவுக்குள்ளே டைரெக்டாக உள்ளே போயிடும். இதில் உள்ளே போய் நம்மளோட ஃபைல் எதில் இருக்கோ, வீடியோ எதில் இருக்கோ அதில் நீங்கள் எடுத்து போட்டுக்க வேண்டியதான். பாருங்க இதோட வீடியோ கிளாரிட்டியை. ஓகே, இது 4K டிஸ்பிளேன்றதுனால கொஞ்சம் ஓரளவுக்கு குவாலிட்டி நல்லா தான் இருக்குது. இதே கிளாரிட்டி நம்ம மாற்ற போகிற இந்த போர்டில் இருக்கான்றதை நம்ம செக் பண்ணி பார்ப்போம். இப்போ பாருங்க, இந்த டிவியில் இந்த இருக்கு பார்த்தீங்களா, இதுதான் சீல் ஸ்டிக்கரு. எந்த ஒரு டிவியாக இருந்தாலும் புது டிவிக்கு கம்பெனிக்காரங்க அவங்களோட ஸ்டிக்கர் ஒட்டியிருப்பாங்க. இந்த ஸ்டிக்கர் ரிமூவ் ஆயிடுச்சு அப்படின்னா வாரண்டி ஏற்றுக்கிற மாட்டாங்க. ஸோ இது ஒரு பொதுவான தகவல் தான். இது எப்பயுமே ஒரு கம்பெனி டிவி வாரண்டியில் இருக்கும்போது இந்த சீல் ஓப்பன் ஆகக்கூடாது. இது ஓப்பன் ஆயிடுச்சு அப்படின்னா யாருமே ஏற்றுக்கிற மாட்டாங்க. இப்போ பாருங்கள், நம்ம அந்த டிவியை பிரிப்போம். ஏன்னா டிவியை பற்றி ஏற்கனவே நிறைய யூடியூபர்ஸ் போட்டிருக்காங்க. உள்ள என்ன இருக்குது எப்படி என்னன்றதை பற்றிலாம் டிவி வந்த உடனேவும் எடுத்து போட்டாங்க. ஸோ இதில் போர்டு எப்படி மாற்றணும் அப்படின்றத ஃபுல் வீடியோவாக கொடுக்குறதுனால நீங்கள் டெக்னீஷியன் இல்லாமல் கஸ்டமர்ஸ் யாரும் இதை முயற்சி பண்ணி பார்க்க வேண்டாம். ஏன்னா கொஞ்சம் சேஃப்டி முக்கியம். ஃப்ரேம்லெஸ் டிவி வேறு, கீழே ஏதாவது டிஸ்பிளே டேமேஜ் ஆயிடுச்சு அப்படின்னா அப்புறம் உங்கள் டிவி வேஸ்ட் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ அதனால் அனுபவம் இல்லாமல் யாரும் இதை ட்ரை பண்ண வேணாம்.
ஸோ இப்போ நம்ம டிவி பிரிச்சாச்சு. இப்போ இதில் யூஸ் பண்ணியிருக்க பேனல் வந்து ஏற்கனவே நிறைய வீடியோவில் காமிச்சிட்டாங்க. அது வந்து 4K பேனல் தான் யூஸ் பண்ணியிருக்காங்க. விவோயோட பிராண்டு F70 அப்படின்ற பேனல். இது திரும்ப இதை பிரிக்க தேவை இருக்காது. ஏன்னா மதர் போர்டு மாத்திரக்கு இந்த ஏரியா மட்டும் பிரிச்சா போதும், நமக்கு இங்கே பிரிக்க தேவை இருக்காது. இப்போ இதில் யூஸ் பண்ணியிருக்க போர்டு வந்து பார்த்தீங்க அப்படின்னா வந்து CV962D4A55 மாடல் வந்து இந்த சீரியல் நம்பர் உள்ள போர்டு வந்து இதில் யூஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ இதில் வந்து நம்ம வந்து இப்போ என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா இந்த போர்டு யூஸ் பண்ண போகிறோம். இந்த போர்டு வந்து இப்போ மார்க்கெட்டில் வரக்கூடியது ஓரளவுக்கு ஸ்பெசிஃபிகேஷன் நல்லா இருக்கும், லேட்டஸ்ட் வெர்ஷன். இதில் இருக்கக்கூடிய எல்லா இன்டர்ஃபேஸுமே வாங்கினீங்களோ, அதாவது ஆண்ட்ராய்டு ஆப்ஷன் யூஸ் பண்ணிக்கிறலாம், ப்ளஸ் பேசிக்காக உள்ளக்கூடிய இன்டர்ஃபேஸும் யூஸ் பண்ணிக்கிறலாம். நீங்கள் யூடியூப்பும் கனெக்ட் பண்ணிக்கிறலாம், நார்மலாக மொபைலில் இருந்து ஸ்க்ரீன் மிரர் இந்த மாதிரியான பேசிக் ஆப்ஷன் எல்லாமே இதில் நீங்கள் யூஸ் பண்ணிக்கிறலாம். இதில் இருக்கிற மாதிரியாவே 2 USB போர்ட்டு இதுலையுமே வந்துடும். இதில் இருக்க மாதிரியாவே 3 HDMI இதில் வந்துடுது, AV போர்ட்டும் வந்துடுது. VGA இதில் அடிஷ்னலாக வரும், இதில் வந்து VGA வராது, இதில் VGAவும் வந்துடும். ஸோ அது உங்களுக்கு அடிஷ்னல் ப்ளஸ் பாயிண்ட் தான் உங்களுக்கு. இதில் இருக்கிற மாதிரியாவே தான் டிரான்ஸ்ஃபார்மருமே வந்து இந்த SM டிரான்ஸ்ஃபார்மர் வந்து சேம் வந்து அதே வேல்யூ உள்ள டிரான்ஸ்ஃபார்மர் தான். இதுலேயுமே வந்து பவர் சப்ளை யூஸ் பண்ணியிருக்கோம். LED டிரைவருமே பார்த்தீங்கன்னா வந்து சேம் பவர் சப்ளை உண்டானது தான். ஸோ அதனால வந்து இது வந்து ஓரளவுக்கு இதுக்கு வந்து கரெக்டாக ஈக்குவலாக ஆகக்கூடிய பார்ட் நம்பர் தான் நாங்கள் வந்து மேட்ச் பண்ணி இதை போட்டிருக்கோம் நாங்கள். இது இப்போ இந்த போர்டை ரிமூவ் பண்ணிட்டு நம்ம இந்த போர்டை வந்து இன்சர்ட் பண்ணுவோம். இது வந்து LVDS கேபிள்னு சொல்லுவாங்க. இது வந்து ஆண்டனா, வைஃபை ஆண்டனா. ஸோ இந்த வைஃபை ஆண்டனா வந்து கொஞ்சம் கவனமாக எடுத்துக்கோங்க, வச்சு பிடுங்கிறாங்க. பிடுங்கினீங்கன்னா என்ன ஆகும்னா சென்டரில் வந்து ஒரு கனெக்ஷன் இருக்கும், அது மிஸ் ஆயிடுச்சு அப்படின்னா உங்களுக்கு வந்து நெட் எடுக்காது, நெட் ரொம்ப ஸ்லோவாக இருக்கும். ஆக்சுவலாக இது வந்து இந்த சைடு ஃபிட்டிங்ஸ் வந்து இந்த போர்டுக்கு கரெக்டாக ஃபிட் ஆகிற மாதிரி கொடுத்துருப்பாங்க. ஸோ நம்ம மார்க்கெட்டில் போர்டு வாங்கும்போது இந்த சைட் ஃபிட்டிங்ஸ் வந்து இந்த நம்மளோட போர்டுக்கு ஃபிட் ஆகிற மாதிரி அவங்களே வந்து PVCயில் கொடுத்துருவாங்க. ஓகே, இப்போ இதில் மெயின்ஸ் கார்டை ரிமூவ் பண்ணி விட்டுருக்கோம். இது வந்து பேக்லைட்டு போகக்கூடிய கனெக்டர். இது வந்து சென்சார் கீபேர்டுக்கு உண்டான கனெக்டர். இப்போ இந்த பார்ட் நம்பர் போர்டு நீங்கள் யூஸ் பண்ணுறதா இருந்துச்சுன்னா இந்த சென்சாரில் எந்த ஆல்ட்ரேஷனும் பண்ணாமல் அப்படியே யூஸ் பண்ணிக்கலாம். ஸ்பீக்கர் கனெக்டர் எடுத்தாச்சு. இப்போ இந்த போர்டை ரிமூவ் பண்ணியாச்சு. இதுதான் டார் டிவியில் இருக்கக்கூடிய மதர் போர்டு. இதில் வந்து சாஃப்ட்வேர் போட்டு நம்ம வந்து நார்மல் டிவியாக மாற்றிக்கிறலாம் அப்படின்னு சொல்லி சில பேர் சொல்லுவாங்க. பட் டெக்னீஷியனாக நாங்கள் ஆல்ரெடி ட்ரை பண்ணி பார்த்துட்டோம். இந்த A55 இந்த இதுக்குண்டான சாஃப்ட்வேர் வந்து நெட்டில் வந்து நிறையா ஃப்ரீ வெர்ஷன் கிடைக்குது. ஆனால் அதை நீங்கள் எடுத்து யூஸ் பண்ணீங்கன்னா போர்டு டெட் ஆயிடுது. இது என்னோட ஓன் எக்ஸ்பீரியன்ஸு. அதனால் அதை கரெக்டான சாஃப்ட்வேர் அப்படின்ற தெரியாமல் நீங்களாம் எடுத்து இன்ஸ்டால் பண்ணுறேன்னு சொல்லி பண்ணி போர்டை டெட் ஆக்கிடாதீங்க. கண்டிப்பாக என்னைக்கு இருந்தும் கிடைக்கும், அது வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணலாம். அந்த போர்டு இருந்த இடத்துல அப்படியே சேம் இந்த போர்டு வந்து நமக்கு கரெக்டாக ஃபிட் ஆகும். ஸோ இது வந்து LVDS கேபிள். ஸோ LVDS முதல் நம்ம மாட்டிக்கிடுவோம். இப்போ இது வந்து சேம் ஒரிஜினலாக 4K போர்டு அப்படின்றதுனால அப்படியே மேட்ச் பண்ணுறோம்.
இதுவே சில பேர் என்ன பண்ணுவாங்கன்னா ஆண்ட்ராய்டில் விலை கம்மியாக வேணுன்றதுக்காக ஃபுல் ஹெச்டி போர்டை போட்டு ஆல்ட்ரேஷன் பண்ணிக்கிறாங்க. ஸோ அப்படியும் பண்ண முடியாதுன்றது கிடையாது, அது கொஞ்சம் குவாலிட்டி அடி வாங்கும். ஸோ அப்படி போடும்போது வந்து இதுக்கு வந்து இடையில வந்து ஃபுல் ஹெச்டி டு 4K அப்படின்ற ஒரு கன்வர்ஷன் ஒன்று யூஸ் பண்ணுவாங்க. கன்வர்ஷன் போட்டு தான் அதை நம்ம யூஸ் பண்ண முடியும். ஸோ அடுத்து நெக்ஸ்ட்டு ஸ்பீக்கர் ஒயர். இது ஏரியில் வந்து வைஃபை ஆண்டனா கனெக்ட் பண்ணியாச்சு. இது நம்ம அதுலேருந்து ரிமூவ் பண்ண அதே சேம் அப்படியே பேக்லைட்டுக்கு உண்டான கனெக்டர். இது நம்ம சென்சாருக்கு உண்டான ஐஆர் சென்சாருக்கு உண்டான கனெக்டர். அவ்வளோதான். இது போட்டாச்சு அப்படின்னா வந்து இப்போ இது வந்து டிவிக்கு உண்டான வயரிங் லைன் எல்லாமே முடிஞ்சு இப்போ மெயின்ஸ் கார்டு கொடுத்துருவோம். அவ்வளோதான். இது வந்து சைடில் உள்ள பேனல் வந்து நம்ம கவர் போடும்போது போட்டுக்கலாம். அதுக்கு முன்னாடி நம்ம டிவி ஆன் ஆகுதான்றதை ஒரு செக் பண்ணி பார்த்துருவோம் கரெக்டாக இருக்கா அப்படின்றத. இப்போ இதோட அந்த சைட் ஃபிட்டிங் பேனலை ஃபிட் பண்ணிக்கிடுவோம். ஏன்னா அதுக்கு இதுக்கும் கொஞ்சம் மாற்றம் இருக்கும். ஸோ அதனால இந்த தான் இதுக்கு நம்ம மாற்ற முடியும். ஓகே, ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதில் வந்து ஒர்க்கு இவ்வளோ தான். ஆனால் இதில் வந்து இந்த நான் சொல்லியிருக்க இந்த பார்ட் நம்பரில் வந்து சாஃப்ட்வேர் வந்து இதிலே ஃப்ரீ சாஃப்ட்வேராக வர்றதுனால நீங்கள் இந்த போர்டுக்குன்னு சொல்லி தனியாக எதுவும் சாஃப்ட்வேர் போடணும் அப்படின்ற அவசியம் இருக்காது. ஸோ அப்படியே நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். அவ்வளோதான். இனி நம்ம ஃபிட் பண்ணிவிட்டு டிவி ஆன் பண்ணி பார்த்துடலாம். டிவி வந்து ஆன் பண்ணியாச்சு. இப்போ ஆன் பண்ண உடனே வந்து இதோட லோகோ வந்து இந்த மாதிரி வருது, ப்ளஸ் வந்து ட்யூயலாக வருது. ஸோ இதை வந்து நம்ம மாற்றிக்கிறலாம். சர்வீஸ் மோடில் உள்ள போய் மாற்றிக்கலாம். இப்போ இந்த போர்டுக்கு உண்டான ரிமோட் வந்து இந்த மாதிரி தான் வரும். இதோட ரிமோட் வந்து எப்பயுமே எல்லா இடத்துலையும் கிடைக்கும். ரொம்ப ஈஸி அக்சசபிள் தான். இது வந்து யூஸ் பண்ணுறதுக்கும் ரொம்ப யூசர் ஃப்ரெண்ட்லியாக இருக்கும். இந்த ரிமோட்டு நல்லா இருக்கும். ஓகே, கிளாரிட்டி ஓரளவுக்கு சேமாக தான் இருக்குது. பட் பிக்சர் வந்து ரியலாக வருது. இதை மட்டும் நம்ம சர்வீஸ் மோடில் உள்ளே போய் மாற்றணும். இப்போ இதுக்கு வந்து நம்ம சர்வீஸ் மோடு போகிறதுக்கு முதல்ல சோர்ஸில் உள்ளே போய் ஏதாவது ஏவி ஹெச்டிஎம்ஐ செலக்ட் பண்ணி வச்சுக்கணும் ஃபஸ்ட்டு. வச்சுட்டு அதுக்கப்புறம் இதோட சர்வீஸ் மோடு நம்பர் மட்டும் நான் வந்து ஸ்கிப் பண்ணிக்கிறேன். ஏன்னா ஒவ்வொரு போர்டுக்கும் வந்து சர்வீஸ் மோட் நம்பர் வந்து மாறும். நீங்கள் மாற்றி போட்டுட்டீங்க அப்படின்னா வந்து உங்களுக்கு கண்டிப்பான முறையில் போர்டு ஏதாவது சாஃப்ட்வேர் கரெக்ட் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ நீங்கள் ஒவ்வொரு போர்டு வாங்கும்போது அந்தந்த போர்டுக்கு உண்டான சர்வீஸ் மோட் நம்பர் மட்டும் போட்டுக்கோங்க. ஆனால் மெத்தட் இது தான், அதை பார்த்துக்கோங்க. இப்போ சர்வீஸ் மோட் ஓப்பன் ஆயிடுச்சு. இதில் பார்த்தீங்க அப்படின்னா வந்து அப்படியே கீழே இறக்கிட்டே வந்தீங்கன்னா பேனல்னு சொல்லி ஒரு ஆப்ஷன் இருக்குது பார்த்தீங்களா, அதுக்குள்ளே உள்ள போகணும். டிஸ்பிளே பேனலுக்கு உள்ளே போனீங்கன்னா டுவெல் போர்ட், மூணாவது ஆப்ஷனாக டுவெல் போர்ட் இருக்கா, இது ஆஃபில் இருக்குது பாருங்கள். இது ஆஃபில் இருக்கிறத ஆன் பண்ணிடணும். ஆன் பண்ணிவிட்டு ஓகே கொடுத்துட்டீங்க. ஆன் பண்ணிவிட்டு வெளியில் வந்துட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு சிஸ்டம் சேவ் ஆகவா, சர்வீஸ் மோட்லேருந்து வெளியில் வந்தோடனே சேவ் ஆப்ஷன் கேட்கும். சேவ் கொடுத்துட்டீங்க அப்படின்னா வந்து செட்டு வந்து ரீசெட் ஆகிட்டு திரும்ப ஆன் ஆகும். ஆன் ஆயிடுச்சு அப்படின்னா உங்களுக்கு வந்து ஃபால்ட்டு, அந்த டிஎல் பிக்சர் வந்து சரியாயிடும். இப்போ இதில் வந்து நம்ம அதே வீடியோவை போட்டு பார்ப்போம். இப்போ நம்ம பார்ப்போம். அதுக்கப்புறம் நம்ம நெட்டு வைஃபை எல்லாமே செக் பண்ணிக்கலாம். ஃபஸ்ட்டு அதை கிளாரிட்டி இருக்கா அப்படின்றத கன்ஃபார்ம் பண்ணிடுவோம். வெளிச்சம் ஓகே தானே? இப்போ பென்ட்ரைவில் உள்ளே போய் அதே வீடியோவை சேம் அப்படியே ப்ளே பண்ணி பார்ப்போம். பாருங்க,
கிளாரிட்டியில் எந்த ஒரு சேஞ்சஸ் இருக்கிற மாதிரி எனக்கு தெரியல. ஏன்னா சேம் கிளாரிட்டி தான் அப்படியே இருக்கு, பக்காவா இருக்கு. இந்த டார்க் டிவிக்கு அந்த ஒரிஜினல் மதர் போர்ட்ல என்ன கிளாரிட்டி இருந்துச்சோ அதே கிளாரிட்டி அப்படியே இருக்கு. இப்போ பாருங்க உறவுகளே, நம்ம வந்து அங்க அதே சேம் வீடியோ வந்து நம்ம செக் பண்ணி பார்த்துட்டோம். இப்போ அங்கே கரண்ட் போயிடுச்சு, அதனால இந்த ரூமுக்கு மாற்றிட்டோம். ஸோ இப்போ நம்ம இன்டர்நெட் செக் பண்ணி பார்ப்போம், யூடியூப்லாம் எப்படி எடுக்குது என்ன ஏதுன்றது. அதோட ஸ்பீடையும் உங்களுக்கு செக் பண்ணி காமிச்சிடுறேன். ஃபர்ஸ்ட் நெட்டை கனெக்ட் பண்ணிக்கிடுவோம். இப்போ வைஃபை பாஸ்வேர்டு போட்டு கனெக்ட் பண்ணியாச்சு. யூடியூப்ல உள்ள போய் செக் பண்ணி பார்ப்போம். ஃபர்ஸ்ட் நம்ம ஒரு 4K வீடியோவை போட்டு பார்த்துருவோம். இப்போ பாருங்க, நம்ம 4K வீடியோ ப்ளே பண்ணியிருக்கோம். இப்போ இந்த வீடியோவில் சவுண்டை கம்மி பண்ணிக்குவோம் முதல்ல. ஓகே, இந்த வீடியோவில் என்ன ரெஸ்ட்ரிக்ஷனில் இருக்கு அப்படின்ற பார்ப்போம். இப்போ வந்து ஃபுல் ஹெச்டியில் இருக்கு இதோட குவாலிட்டி. இப்போ இதை வந்து நம்ம 4Kக்கு மாற்றுவோம். மாற்றிட்டு செக் பண்ணி பார்த்துருவோம். ஓகே, ஓகே. 4Kல வந்து வீடியோ வந்து நல்லா கிளாரிட்டி அட்டகாசமாக இருக்குது. ஸ்பீடும் சொல்கிற அளவுக்கு நல்லா நீட்டாக தான் இருக்குது. ஸ்பீடு ஒன்றும் பஃபர் ஆகாமல் நெட்டு ஸ்பீடும் நல்லா தான் இருக்குது. ஸோ இந்த போர்டு வந்து ஓரளவுக்கு பெர்ஃபெக்ட் மேட்ச் தான். ஓகே, இந்த மாதிரி உங்களோட வீடுகளில் ஏதாவது டிவி ஃபால்ட் எதுவும் இருந்துச்சு அப்படின்னா எங்களோட StarTech 360 ஸ்டார் எலக்ட்ரானிக்ஸை கான்டாக்ட் பண்ணுங்கள். நன்றி, மகிழ்ச்சி உறவுகளே.